வணக்கம் நண்பர்களே. ஒரு கிளாசிக் ஹிட் படம், அதே இயக்குனர், அதே நடிகர் நடிகை. ஆனாலும் அந்த படம் படுதோல்வி அடையும்னு யாராவது ரிலீஸுக்கு முன்னாடியே சொன்னா நம்புவீங்களா? அதிலும் பாட்ஷா பட இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா உலகநாயகன் கமல் சாரோட ஒரு படத்தை பத்தி அன்னைக்கே கணிச்சு சொல்லிருக்காரு. அது எந்த படம்? ஏன் அப்படி சொன்னாரு? சில்க் ஸ்மிதாவுடன் ஒரு பாடல் இருந்தாலும் அது ரசிகர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யவில்லை. தமிழில் 3ஆம் பிறை மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அதே படத்தை பாலு மகேந்திரா அவர்கள் இந்தியில் சத்மா என்ற பெயரில் எடுத்தார். கமல் மற்றும் ஸ்ரீதேவி தான் அங்கேயும் ஜோடி. படம் ரிலீஸாகும் முன் பாலு மகேந்திரா அவர்கள் சுரேஷ் கிருஷ்ணாவிடம் படம் எப்படி வந்திருக்கு என்று கேட்டுள்ளார். சுரேஷ் கிருஷ்ணா பாலு மகேந்திராவிடம் உதவியாளராக இருந்தவர். அதற்கு சுரேஷ் கிருஷ்ணா, சார் படம் சூப்பர், ஆனா இந்தியில் இது ஓடாது என்று முகத்திலடித்தார் போல் கூறியுள்ளார். அந்த நேரத்தில் இந்தி ரசிகர்களுக்கு கமல் மற்றும் ஸ்ரீதேவி என்றால் ஒரு கிளாசிக் ரொமான்டிக் ஜோடி. ஆனால் இந்த படத்தில் அவர்களுக்குள் ரொமான்ஸ் கிடையாது. கமல் மற்றும் ஸ்ரீதேவி இருவருமே சிறந்த டான்சர்கள். ஆனால் சத்மா படத்தில் அவர்களுக்கு பெரிய டான்ஸ் மூவ்மெண்ட்ஸ் இல்லை. படத்தில் சில்க் ஸ்மிதாவுடன் ஒரு பாடல் இருந்தாலும் அது ரசிகர்களின் கமர்ஷியல் தாகத்தை தீர்க்கவில்லை. படத்தின் சோகமான முடிவு இந்தி ரசிகர்களை அதிர்ச்சியடைய வைத்தது. சுரேஷ் கிருஷ்ணா சொன்னது போலவே முதல் நாள் ஓப்பனிங் பிரமாதமாக இருந்தாலும் அடுத்தடுத்த நாட்களில் இந்தி ஆடியன்ஸின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யாததால் படம் தோல்வியை தழுவியது. ஆனால் இன்று அந்த படம் இந்திய சினிமாவின் கல்ட் கிளாசிக் ஆக கொண்டாடப்படுகிறது என்பதுதான் ஹைலைட். ஒரு இயக்குனரா சுரேஷ் கிருஷ்ணா அன்னைக்கே ரசிகர்களோட நாடித்துடிப்பை சரியா கணிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். இப்போ அந்த படத்தை நீங்க பார்த்தாலும் உங்களுக்கே அந்த பாதிப்பு புரியும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃபேவரைட் கமல் படம் எதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.